கதை புதையல். கதைகளின் கருவூலத்தில் இருந்து இன்றைய கதையின் பெயர் இதெல்லாம் அந்த பூனையின் தவறு. வாருங்கள் கதையை ஆரம்பிக்கலாம். நீ ஏன் வீட்டு பாடம் செய்யவில்லை? மிஸ், இதெல்லாம் அந்த பூனையின் தவறு. அந்த பூனை மரத்தில் சிக்கிக் கொள்ளாவிட்டால் நான் மரத்தில் ஏற ஏனே கொண்டு வந்திருக்க மாட்டேன். நான் ஏற ஏணியை எடுத்திருக்காவிட்டால் அதை சரி செய்ய வேண்டி இருக்காது. நான் அதை சரி செய்யாமல் இருந்திருந்தால் அம்மு எழுந்திருக்க மாட்டாள். நான் அம்முவை எழுப்பியிருக்காவிட்டால் என் அம்மா சமையலறையை விட்டு வெளியே ஓடியிருக்க மாட்டாள். அம்மா ஓடி போகவில்லை என்றால் குரங்கு உள்ளே நுழைந்திருக்காது. குரங்கு வீட்டிற்குள் நுழையவில்லை என்றால் எல்லா உணவுகளையும் அது சாப்பிட்டிருக்காது. அது சாப்பிடவில்லை என்றால் அந்த உணவுகளை என் அப்பா சாப்பிட்டிருப்பார். நான் அங்கிருந்து கோழிக்கறியையும் ரொட்டியையும் கொண்டு வந்திருக்க மாட்டேன். என் அப்பா தேநீர் கடையிலிருந்து கோழிக்கறியையும் மற்றும் ரொட்டியையும் வாங்காமல் இருந்திருந்தால் நாய் அவரை வீட்டிற்கு பின்தொடர்ந்து இருக்காது. நாய் அவரை வீட்டிற்கு பின்தொடர்ந்து சென்றிருக்காவிட்டால் அது என் வீட்டு பாடத்தை சாப்பிட்டிருக்காது. அப்ப நாய் உங்க வீட்டு பாடத்தை தின்னுச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா மிஸ், இதெல்லாம் அந்த பூனையின் தவறுதான். குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? ஏன் பிடித்திருக்கிறது? இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க இந்த QR குறியீட்டை ஸ்கேன் செய்யுங்கள்.